அரசியல் பேசலாம், அரசியல் பழகலாம், அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல் பேசுவதும் பழகுவதும் சாதாரண மனிதர்கள், அரசியல் செய்வது அரசியல்வாதிகள். இன்னைக்கு நவாஸ்கனி அவர்கள் செய்த ஒரு செயலால் திருப்பரங்குன்றத்தில் ஒரு மத கலவரமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றத யாராலையுமே மறுக்க முடியாது. அதற்கு பதிலடியா ராஜா அவர்கள் இன்னைக்கு திருப்பரங்குன்ற மலை மீது ஏற ஆரம்பிச்சிருக்காரு. இதே மாதிரி மாற்றி மாற்றி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகனுக்கே டென்ஷன் ஆயிடுவார். அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த இடத்துல திருப்பரங்குன்றம் மலை முழுவதுமே அது அங்கே இருக்கக்கூடிய கோவிலுக்கு சொந்தம் அப்படிங்கிற தீர்ப்பு இருந்ததாகவும் சொல்லப்படுது. உண்மையில் சிக்கந்தர் மலை அப்படிங்கிறது என்ன, அங்கே இருக்கக்கூடிய தர்கா என்ன சொல்லுது, அங்கே இருக்கக்கூடிய தர்கா அதனுடைய வரலாறு, இதை தமிழக அரசாங்கம் வெளியிடுவார்களா? திருப்பரங்குன்றத்தில் இவ்வளோ நாள் இல்லாத பிரச்சனையா இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை மதுரை மக்கள் எப்படி தெரியுமா பார்க்குறாங்க? மக்கா, எங்களுக்கும் யாருக்கும் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் சண்டையே கிடையாதியா, அங்கே இருக்கிறவங்கலாம் நல்லா தான் இருக்கும், யாரோ தேவையில்லாமல் இந்த மாதிரி சண்டையை ஏற்படுத்திட்டு இருக்காங்க, திருப்பரங்குன்றத்தில் இந்த சண்டையை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் மதுரை மக்களுடைய குரலாக இருக்குது. நீங்கள் மதுரைக்காரனாக இருந்து இந்த ஷார்ட்ஸை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களால் மட்டும்தான் இதற்கு ஒரு என் கார்டை போட முடியும். நான் சொன்ன மாதிரி அரசியலை பேசலாம், பழகலாம், ஆனால் அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நாம தான் சரியான சவுக்கடி அப்படிங்கிறத கொடுக்கணும். இங்கே மதத்தை வச்சு ஒரு அரசியலை செய்கிறீங்க, அந்த மதத்தில் அசைவம் அப்படிங்கிற உணவை வைத்து ஒரு அரசியல் பண்ணுறீங்க. அப்போ உணவு அரசியல் வந்துருச்சு, மத அரசியல் வந்துருச்சு, மலிவான அரசியல் வந்துருச்சு. இந்த அரசியலுக்கு மதுரைக்காரனால் மட்டும்தான் என்கார்டு போட முடியும். மதுரை மக்காக்களா, உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன.